அப்புறம் நான் ஒரு சில வார்த்தையெல்லாம் பேசினேன் நான். நீங்கள் தைரியமாக இருங்க தம்பி, வாங்க, நீங்க முயற்சி பண்ணுங்க, தோர்ந்து போயிடாதீங்க, நாங்களாம் தெம்பாக தான் இருக்கோம், நீங்கள் தெம்பாக இருங்க, மனசை விட்டுறாதீங்க, எல்லாம் சரியாயிரும், நீங்கள் வாங்க அப்படின்னு. கண்டிப்பாக வருவேன், வந்து உங்களை எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கெலாம் இது பண்ணார். வேறு எந்த உதவினாலும் செய்கிறேன் உங்களுக்கு, நான் வந்து உங்கள் குடும்பத்துக்கு வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை கேளுங்க, எல்லாமே நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாருங்க தம்பி. சரி. அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆமாங்க. அது வந்து அம்மாவுக்கு மட்டும் இப்போ போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 1 வீக்குள்ளே வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துறதா சொல்லிட்டாங்க. சரி. அப்புறம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க தம்பி. இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து, பஸ்ஸில் என்ன தேவையோ பிஸ்கெட்லேருந்து எல்லாமே, ஒரு இதாக இல்லைன்னு யாரும், மாத்திரையிலேருந்து டாக்டர்லேருந்து ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் வந்துகிட்டே தான் இருந்தது. சேலத்திட்ட போனது எங்கள் மருமகளுக்கு முடியாமல் போயிடுச்சு. வாமிட்டு வர, ஏசி ஒத்துக்காமல் வாமிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே டாக்டருங்க உடனே ஆம்புலன்ஸில் இது பண்ணி, நாங்கள் ஹோட்டல் போகிற வரைக்கும் நாங்கள் ஆம்புலன்ஸ்லேயே தான் போனோம். அங்கே போய் எங்கள் மருமகளுக்கு சரியானதுக்கப்புறம் எனக்கும் ஃபீவர் அதிகமாகி ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் அந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா, அது நாங்களாம் பார்த்துருக்க கூட முடியுமா? இவ்வளோ செலவு பண்ணி, இவ்வளோ இவர் கரூர் வந்திருந்தாருன்னா கூட இவருக்கு இவ்வளோ இதெல்லாம் ஆயிருக்காது. அவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு. எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி அப்படி இப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப தப்பு தம்பி. இப்படியே பேசி பேசி தான் அந்த விஜயகாந்த் சாரை கொன்னாங்க. இவரும் இது மாதிரிலாம் பேசி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தம்பி. அவ்வளோ அதான் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம எதுவும் தப்பாக பேசிடக்கூடாது சொல்ல, அந்த மாதிரிலாம் நான்லாம் அந்த மாதிரிலாம் வந்துட்டேன் நான்.